Hello students, welcome to Chemistry First YouTube channel. இந்த வீடியோல யூனிட் 1 மெட்டலர்ஜில thermodynamic principle of metallurgy இத பத்தி தான் பார்க்க போறோம். சோ நமக்கு இப்போ ஒரு டவுட் வரும். thermodynamic principleக்கும் மெட்டலர்ஜிக்கும் என்ன ரிலேஷன் சொல்லி. சோ நம்ம மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ்ல எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் பண்ணும்போது மெட்டல் ஆக்சைட மெட்டலா ரெடியூஸ் பண்றதுக்கு நம்ம நிறைய ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் எந்த மெட்டல் ஆக்சைடுக்கு எதை யூஸ் பண்ணா அதோட மெட்டலா ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கறத எதை பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணுவோம்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி தெர்மோடைனமிக் பிரின்சிபல். சோ உங்களுக்கு நல்லா தெரியும் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் இஸ் தி ஃபோர்த் மெத்தட் ஆஃப் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ். சோ மீதி 3 மெத்தட்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் கிரஷிங் அண்ட் கிரைண்டிங் ஆஃப் ஓர், செகண்ட் மெத்தட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர், தேர்ட் மெத்தட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு அண்ட் ஃபோர்த் மெத்தட் ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு டு மெட்டல். சோ அந்த ரிடக்ஷன் ப்ராசஸ்ல மெட்டல் ஆக்சைட மெட்டலா ரெடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ரெடியூசிங் ஏஜென்ட்ட செலக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற பிரின்சிபல் தான் தெர்மோடைனமிக் பிரின்சிபல். சோ அதான் இங்க நான் போல்ட் பண்ணி கொடுத்திருக்கேன். The selection of reducing agent for any reduction process is based on thermodynamic principles. Okay. இப்ப நம்ம ஒரு ஜெனரல் ஈக்குவேஷனை பார்க்கலாம். சோ ஜெனரல் ஈக்குவேஷன் இதுதான். சோ ஒரு மெட்டல் ஆக்சைட மெட்டலா ரெடியூஸ் பண்ணும்போது ஆக்சிஜன் இவால்வ் ஆயிருது. சோ இங்க பாருங்க, இந்த மெட்டல் ஆக்சைடு ஃபார் எக்ஸாம்பிள் அயன் ஆக்சைடு, ஜிங்க் ஆக்சைடு அந்த மாதிரியா இருக்கும்போது இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க மெட்டல் ஆக்சைடு இந்த ஃபார்ம்ல இருந்ததுன்னா Fe2O3, Cr2O3 இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது யூ வில் ரெப்ரசன்ட் தி மெட்டல் ஆக்சைடு இன் திஸ் ஃபார்ம். இந்த ஃபார்ம்ல இருக்கும். Mx, xனா இங்க எவ்வளவு 2, OY, Yனா இங்க 3. சோ அத பேஸ் பண்ணி தான் இந்த ஜெனரல் ஈக்குவேஷன் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம். சோ மெட்டல் ஆக்சைடு MxOY, this is in the solid form. இது என்ன ஆகுதுன்னா ரெடியூஸ் ஆகுது. எப்படி ரெடியூஸ் ஆகுதுன்னு பாருங்க, மெட்டலாவும் ஆக்சிஜனாவும் ரெடியூஸ் ஆகுது. ஓகே, இப்ப இதுதான் உங்களுடைய ஈக்குவேஷன். இப்ப மெட்டல் சாலிட் ஃபார்ம்ல இருக்கு, ஆக்சிஜன் கேஷியஸ் ஃபார்ம்ல இருக்கு. ஓகே, இப்ப we have to balance this equation. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஆக்சிஜனோட ஃபார்முலா இட் இஸ் a fixed O2. அப்ப இங்க எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு? 2 இருக்கு. சோ 2 இங்க 2 இருந்ததுன்னா we can put it here as a 2. சோ இங்க என்ன பண்ணலாம், இந்த மெட்டல் ஆக்சைடுல இந்த ஆக்சிஜனை 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க. இது போட்டதுக்கு அப்புறம் ஆனா ஆக்சிஜனுக்கு இங்க பாருங்க Y இருக்கு. சோ வாட் யூ டு, யூ மல்டிப்ளை திஸ் 2 by Y into Y. சோ 2Y. அப்ப இந்த Y இந்த ரிமூவ் பண்ணணும்னு என்ன பண்ணலாம், டிவைட் பை Y. அப்ப இந்த Y-யும் நம்ம மல்டிப்ளை பண்ற Y-யும் கேன்சல் ஆயிரும். அப்போ O2. சோ ஆக்சிஜன் இப்ப பேலன்ஸ் ஆயிடுச்சு. hope you have understood. இங்க 2 இருக்குது, அதனால நம்ம இங்க 2 போடுறோம். ஆனா ஆக்சிஜனுக்கு இங்க எவ்வளவு இருக்கு, Y இருக்கு. சோ அப்ப அந்த Y-ய நம்ம ரிமூவ் பண்ணணும். சோ மல்டிப்ளை பை Y and divide by Y. அப்போ Y-யும் Y-யும் கேன்சல் ஆயிரும், O2 கிடைச்சிரும். சோ your product will be satisfied. Product to reactant to satisfy ஆயிடும். Now let us balance the metal. இப்ப மெட்டலை பேலன்ஸ் பண்ணலாம். மெட்டலுக்கு பாருங்க, இங்க என்ன கொடுத்திருக்காங்க, X கொடுத்திருக்காங்க. சோ அப்ப மல்டிப்ளை பை X, அப்ப 2X ன்னு வந்துரும் இங்க. அப்ப 2X by Y. அப்ப இங்க என்ன போடலாம், 2X by Y. So by this way we have to balance this general equation. Okay, இப்ப நம்ம reducing agents பார்க்கலாம். If your carbon acts as a reducing agent, it oxidizes to either carbon monoxide or carbon dioxide. So carbon ஒரு reducing agent இருந்ததுன்னா அது எப்படி ஆக்சிடைஸ் ஆகும், ஒன்னு கார்பன் டை ஆக்சைடு ஆகும் அல்லது கார்பன் மோனாக்சைடு ஆகும். So let us see here. So carbon when it is oxidized with oxygen, it is converted to CO2. அதே மாதிரி carbon when it is oxidized with oxidized, it gets converted to carbon monoxide. So carbon எந்த ஃபார்மா வேணாலும் ஆக்சிடைஸ் ஆகி ப்ராடக்டா மாறும், either CO2 or CO. ஓகே, இங்க ஃபார்ம் ஆயிருக்கிற CO, இப்ப இங்க ஃபார்ம் ஆயிருக்க கார்பன் மோனாக்சைடு ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருந்ததுன்னா it gets oxidized to carbon dioxide. இப்ப அத பார்க்கலாம்.
இப்ப கார்பன் மோனாக்சைடு ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டா எடுத்திருக்கிறோம். சோ ஆக்சிடேஷன், சோ அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். சோ இப்ப என்ன ஆகுதுன்னா, சோ இங்க என்னவா மாறிடுச்சது, கார்பன் டை ஆக்சைடா மாறிடுச்சு. So when carbon monoxide is acting as reducing agent, it gets oxidized to carbon dioxide. Okay, fine. இப்ப நம்ம என்ன பார்க்கலாம்னா, எந்த reducing agent எந்த மெட்டல் ஆக்சைடுக்கு யூஸ் பண்ணலாம், சோ அதோட தெர்மோடைனமிக் பிரின்சிபிள்ங்கிறது என்ன, அத பத்தி தான் இங்க பார்க்க போறோம். இந்த ஒரு 3 points if you understand, you can very well understand the thermodynamic principle of metallurgy. Okay, இப்ப ஏன் தெர்மோடைனமிக் பிரின்சிபிளுக்கு வர்றோம் அப்படின்னா, எல்லா ரிடக்ஷன் ப்ராசஸ் should be spontaneous. சோ நடக்கிற எல்லா ரிடக்ஷன் ப்ராசஸ், அதாவது மெட்டல் ஆக்சைடு மெட்டலா மாறும்போது நடக்கிற அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் ரிடக்ஷன். எல்லா ரிடக்ஷன் ப்ராசஸும் ஸ்பான்டேனியஸா இருக்கணும், அப்படின்னா தானாக நடக்கணும். சோ இட் should be a natural process. சோ அப்படின்னா வந்து நம்மளுக்கு எப்படி ஃபால்ஸ்ல வாட்டர் வந்து மேல இருந்து ஃப்ளோ ஆகுது இல்லையா, அதே மாதிரிதான் all the reduction process should be spontaneous. அப்ப நமக்கு இங்க ஸ்பான்டேனியஸ் அப்படின்னா என்னங்கிறது நமக்கு தெரியணும். சோ ஸ்பான்டேனியஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஃப்ரீ எனர்ஜி. சோ ஃப்ரீ எனர்ஜினா யூ நோ கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி which is represented by G. So change in free energy na we'll represent that by delta G. So அந்த free energy, change in free energy ஓட value வந்து நெகட்டிவா இருந்தா such reactions are called as spontaneous reactions. So இதுக்கு மூணுக்கும் ஒரு correlation இருக்கு. thermodynamic principle, thermodynamic termsல வர ஒரு வேர்டு வந்து spontaneous, அந்த இன்னொன்னு அதோட terminology வந்து free energy. So free energyங்கிறது என்னன்னா, ஒரு சேஞ்ச் இன் ஐ மீன் அது நெகட்டிவா இருந்தாதான் அந்த ரியாக்ஷன் நம்ம ஸ்பான்டேனியஸ்ன்னு சொல்றோம். அது ஸ்பான்டேனியஸா இருக்கிறது மீனிங் என்னன்னா, எல்லா ரிடக்ஷன் ப்ராசஸும் அப்படிதான் இருக்குது. அதனாலதான் we are relating this to thermodynamic principle. In simple words, if your delta G value நெகட்டிவா இருந்தா ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். எல்லா ரிடக்ஷன் ப்ராசஸும் ஸ்பான்டேனிட்டியை பேஸ் பண்ணி தான் நடக்குது. இதுதான் 2 வேர்ட்ஸ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒண்ணு. ஓகே, இப்ப நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், ஜெனரல் ரியாக்ஷன் சொன்னோம் இல்லையா, சோ இந்த மெட்டல் ஆக்சைடுக்கு எந்த ரெடியூசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். சோ இது ஈக்குவேஷன் 1. சோ செகண்ட் ஈக்குவேஷன்ல நம்ம என்ன ஆட் பண்ணோம், கார்பனை ஆட் பண்ணிருக்கோம். பாருங்க, கார்பன் இஸ் ஆடட் as a suitable reducing agent. சோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் இந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் கப்புள் பண்றோம். எதுக்கு, இந்த மூணு இதுலயும், இந்த மூணு ஈக்குவேஷன்லயும் வர ரெடியூசிங் ஏஜென்ட்ல எதை போட்டா இந்த மெட்டல் ஆக்சைடு மெட்டலா ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கறதுக்காக இதை கப்புள் பண்ணி பாக்குறோம். சோ பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கூட இந்த செகண்ட கப்புள் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கூட இந்த தேர்ட் ஈக்குவேஷனை கப்புள் பண்றோம். அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு வர்றத இதை கப்புள் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா 1 and 4. சோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஃபோர்த் ஈக்குவேஷன் கூட கப்புள் பண்றோம். இப்ப இது எல்லாத்தையும் கப்புள் பண்ணி இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன கண்டுபிடிக்கிறோம், டெல்டா ஜி வேல்யூவை எடுக்கிறோம். சோ எல்லாத்துக்கும் டெல்டா ஜி வேல்யூ நெகட்டிவ்ல வரும். சோ கண்டிப்பா நெகட்டிவா வரும்போது அதுல எந்த டெல்டா ஜி வேல்யூ வந்து லார்ஜரா இருக்குதோ அந்த ஏஜென்ட, ரெடியூசிங் ஏஜென்ட நம்ம வந்து செலக்ட் பண்ணி இந்த மெட்டல் ஆக்சைட மெட்டலா ரெடியூஸ் பண்ணுவோம். So very simple. So you are combining all the three reducing agents with this metal oxide. So you are finding which is efficient. எது வந்து efficient இந்த metal oxide மெட்டலா ரெடியூஸ் பண்ணுன்னு பார்க்க போறோம். அந்த எஃபிஷியன்சிங்கிறது எதை பேஸ் பண்ணுது, இந்த ஸ்பான்டேனிட்டியை பேஸ் பண்ணுது. இந்த ஸ்பான்டேனிட்டிங்கிறது எதை பேஸ் பண்ணுது, இந்த டெல்டா ஜியை பேஸ் பண்ணுது. டெல்டா ஜி எப்படி இருக்கணும், நெகட்டிவா இருக்கணும். அப்பதான் அந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ், அப்பதான் ரிடக்ஷன் ப்ராசஸ் எஃபிஷியன்ட்டா இருக்கும். அப்ப இந்த மூணு ரெடியூசிங் ஏஜென்ட்ஸையும் வச்சு நம்ம இந்த ஈக்குவேஷன் கூட கம்பைன் பண்ணும்போது எந்த ஈக்குவேஷன்ல நெகட்டிவ் டெல்டா ஜி எனர்ஜி வேல்யூ ஹையரா வருதோ அந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை போட்டு இந்த மெட்டல் ஆக்சைட மெட்டலா ரெடியூஸ் பண்ணிடுவோம். So by this way your thermodynamics principle works to the metallurgy. So இப்போ உங்களுக்கு இதோட ரோல் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. Hope you have understood this thermodynamic principle of metallurgy. இப்போ இதுக்கு ரிலேட்டடான ரிவ்யூ क्वेश्चंस பார்க்கலாம். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நிறைய கிடையாது, only 1 or 2 we have, but let us see that also.
இந்த 1 மார்க்ல பாருங்க in spontaneous reaction delta G should be. சோ கண்டிப்பா தெரியும் நெகட்டிவ். அதுக்காக தான் இந்த கொஸ்டின் இங்க கொடுத்திருக்கு. 2 மார்க்ல பாருங்க what is meant by spontaneous reaction. சோ ஒரு டெல்டா G வந்து நெகட்டிவா இருந்தா that reaction is called as spontaneous reaction. இப்ப 5 மார்க் பாருங்க the selection of reducing agent depends on the thermodynamic factor. Explain with an example. So இதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு suitable example வச்சு you can easily explain this thermodynamic principles of metallurgy. Okay, hope you have understood this particular concept. So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, subscribe to Chemistry First YouTube channel. Thank you. See you all in the next video.